ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இந்த கதையோடு இணைவது உங்கள் ஆதி. அங்கு கதைக்குள்ளே போகலாம். அந்த இரவு எப்போது விடிந்தது என்று கூட அர்ஜுனுக்கு தெரியவில்லை. பல வருடங்களாக அவன் வாழ்க்கையில் இரவு என்றால் தூக்கம் என்பதற்கு பதிலாக துப்பாக்கி சத்தம், ஓடும் கார்கள், யாரோ ஒருவரின் அலறல், துரோகம், இரத்தம், யாரையாவது இழந்த வலி, இவைகள்தான் நினைவுக்கு வரும். அவன் படுக்கையில் படுத்தாலும் மனம் ஒருபோதும் படுக்காது. ஒரு கண் மூடியிருந்தாலும் இன்னொரு கண் எப்போதும் விழித்திருக்கும். கதவுக்கு வெளியே யாராவது இருக்கிறார்களா? ஜன்னல் வழியாக யாராவது வருகிறார்களா? தனக்கு பின்னால் நின்றிருப்பவன் துரோகம் செய்வானா? அவனை சுற்றி இருப்பவர்கள் உண்மையிலேயே அவனுடையவர்களா? இப்படி 1000 கேள்விகளோடு தான் அவன் பல வருடங்களாக இரவுகளை கடந்து வந்திருந்தான். ஆனால் அந்த இரவு அவன் மனதில் எந்த கேள்வியும் இல்லை. யாராவது துரோகம் செய்வார்களா என்ற பயமில்லை. யாராவது கதவை உடைத்து உள்ளே வருவார்களோ என்ற எச்சரிக்கை இல்லை. கையில் ஆயுதம் இல்லாமல் தூங்க முடியாது என்ற பழைய பழக்கமும் இல்லை. அவன் தூங்கியிருந்தான், அதுவும் பல வருடங்களுக்கு பிறகு ஒரு குழந்தையைப் போல. மனதுக்குள் எதையும் சுமக்காமல், தன்னைத்தானே காப்பாற்றிக் கொள்ள வேண்டிய அவசியமும் இல்லாமல், யாரோ ஒருத்தி அவன் அருகில் இருக்கிறாள் என்ற நிம்மதியோடு ஜன்னல் வழியாக காலையிலான மென்மையான வெளிச்சம் அறைக்குள் பரவியது. வெளியே இரவு முழுக்க பெய்த மழையின் வாசனை இன்னும் காற்றில் இருந்தது. மழை நின்றிருந்தாலும் ஜன்னல் கம்பிகளில் தேங்கியிருந்த தண்ணீர் துளிகள் ஒன்றின் பின் ஒன்றாக கீழே விழுந்து கொண்டிருந்தன. அந்த துளிகளின் சத்தத்தோடு சேர்ந்து அறைக்குள் ஒரு மெதுவான வாசனை வந்தது. அது நிலாவின் வாசனை. அவள் மெதுவாக கதவை திறந்து அறைக்குள் வந்தாள். அர்ஜுன் இன்னும் ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தான். அவள் கதவை மூடாமல் அங்கேயே சில நொடிகள் நின்று அவனை பார்த்து கொண்டிருந்தாள். நேற்று வரை அவனை பார்த்தால் அவன் முகத்தில் இருந்த காயங்கள் தான் முதலில் தெரியும். இன்று அவள் வேறொன்றை பார்த்தாள். அமைதி. பல வருடங்களாக யாராலும் அவனுக்கு கொடுக்க முடியாத ஒரு அமைதி. அவன் முகத்தில் இருந்த இறுக்கம் தளர்ந்திருந்தது. புருவங்களுக்கு நடுவில் எப்போதும் இருக்கும் அந்த சின்ன சுருக்கம் இல்லை. உதடுகளின் ஓரத்தில் கூட லேசான அமைதி இருந்தது. அவனை பார்த்து கொண்டிருந்த நிலாவின் மனதுக்குள் ஒரு எண்ணம் மெதுவாக வந்தது. இவ்வளோ அமைதியா தூங்குறத பார்த்தா எவ்வளோ நாள் தூக்கமே இல்லாமல் இருந்திருப்பாரோன்னு தோணுது என்றவள் மெதுவாக அவன் அருகில் வந்து அமர்ந்தாள். அவன் தோளில் கட்டியிருந்த வெள்ளைக்கட்டு இன்னும் இருந்தது. நேற்று இரவு நடந்த சண்டையின் போது அவன் பெரிதாக காட்டாத அந்த காயம் இப்போது அவளுக்கு இன்னும் தெளிவாக தெரிந்தது. அவள் மெதுவாக கை நீட்டி அந்த கட்டின் ஓரத்தை தொட்டாள். அந்த தொடுகையிலே அர்ஜுனின் புருவம் லேசாக அசைந்தது. நிலா உடனே கையை பின்னால் எடுத்துக்கொண்டாள். அவன் விழித்து விட்டானோ என்று பார்த்தாள். ஆனால் அவன் இன்னும் கண்களை மூடியபடியே இருந்தான். அவள் சின்ன சிரிப்புடன் எழுந்து அறையின் ஓரத்தில் இருந்த மருந்து பெட்டியை எடுத்து கொண்டு வந்தாள். மீண்டும் அவன் அருகில் அமர்ந்து மெதுவாக அந்த கட்டை அவிழ்க்க ஆரம்பித்தாள். அந்த நேரத்தில் அர்ஜுன் கண்களை திறக்காமலே சிரித்தான். நீ வந்தது தெரியும். நிலா திடுக்கிட்டு அவனை பார்த்தாள். அப்போ தூங்கலையா நீங்க? அவன் கண்களை திறந்து அவளை பார்த்தான். தூங்கிட்டு தான் இருந்தேன். அப்போ எப்படி தெரியும்? அவன் அவளை பார்த்தபடி சின்ன சிரிப்புடன், உன் காலடி சத்தம் கேட்டதும் தெரிஞ்சிடுச்சு. நிலா புருவத்தை உயர்த்தினாள். ஏன் காலடி சத்தத்தையா? என் காலடி சத்தத்தை கண்டுபிடிக்கிற அளவுக்கு உங்களுக்கு அவ்வளோ நல்ல ஹியரிங்கா? அது ஹியரிங் இல்லை. அப்போ? அவன் சற்று அருகில் வந்து அவளை பார்த்தான். நீ வரும்போது இந்த ரூமுக்குள்ள ஒரு வாசனை வரும். நிலா உடனே சிரித்தாள்.
சினிமாவில் வர மாதிரி பேசுகிறீங்க அர்ஜுன். இல்லை, உண்மையை தான் சொன்னேன். என்ன வாசனை? அவன் சற்று யோசித்தது போல நடித்தான். மல்லிகை வாசனை, மலை வாசனை, இன்னும் இன்னும் உன் வாசனடி. அவன் உடனே அவள் தோளில் மெதுவாக தட்டினாள். அதெல்லாம் உங்கள் கற்பனை. நீ நம்புறியா இல்லையான்னு எனக்கு தெரியாது. அதுவும் பிரச்சனை. நான் அந்த வாசனையை உண்மையாக உணர்றேன். நிலா அவனை பார்த்து கொண்டே சிரித்தாள். அவன் அப்படி பேசுவது அவளுக்கு புதிதாக இருந்தது. ஒரு காலத்தில் அவன் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் கட்டளையாக இருந்தது. குளிர்ந்த குரல், கூர்மையான பார்வை, எதையும் வெளிக்காட்டாத முகம். ஆனால் இப்போது அவன் முன்னால் அவன் வேறொரு மனிதனாக இருந்தான். அவளிடம் மட்டும். அவள் அவன் தோளில் இருந்த காயத்தை பார்த்தாள். சரி, இப்போ பேசாமல் இருங்க, இந்த கட்டை மாற்றணும். நீ என்ன மருத்துவரா? இல்லை. அப்போ உங்கள் மனைவி. அந்த வார்த்தையை சொன்ன உடனே நிலா தன்னை ஒரு நொடி அமைதியாகி விட்டாள். அர்ஜுனின் முகத்திலும் சின்ன மாற்றம் தெரிந்தது. அவன் அவளை பார்த்தான். என்ன? நிலா உடனே கீழே பார்த்து கொண்டு ஒன்றும் இல்லை என்றார். அர்ஜுன் மெதுவாக சிரித்தான். மனைவியா? அர்ஜுன், நான் எதுவும் சொல்லலை. சரி, நீங்கள் சிரிக்கிறீங்க. எனக்கு பிடிச்ச வார்த்தை என்று சினுங்கியவாறே அவன் மருந்தின் காயத்தில் மருந்தை தடவ ஆரம்பித்தாள். அசையாதீங்க அர்ஜுன். நான் அசையலடி. நீங்கள் பேசுகிறதால தான் கை அசையுது. நீ மருந்து போடுறப்போ பேசாமல் இருக்க முடியலை. ஏன்? நீ எனக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்க. நிலா அவனையே பார்த்தாள். அதுக்கு என்ன? பேசணும்னு தோணுது. என்ன பேசணும்? அவன் சில நொடிகள் அவளை பார்த்து கொண்டிருந்தான். நேற்று இரவு அவளுடைய கை சற்று நின்றது. நான் முதல்ல தூங்கிட்டேனா? ஆமாம். நீ இருந்தியா? ஆமாம். எவ்வளோ நேரம்? நிலா சிரித்தாள். எனக்கு தெரியாது. நான் தூங்குறதப்போ பார்த்துக்கிட்டு இருந்தியா? கொஞ்ச நேரம். எவ்வளவு கொஞ்சம்? அது உங்களுக்கு தேவையில்லாத கேள்வி. அவன் சிரித்தான். நீ என்ன பார்த்துக்கிட்டே இருந்தியா? நிலா அவனை பார்க்காமல் மருந்து தடவிக்கொண்டே, நீங்கள் தூங்கும்போது ஒரு குழந்தை மாதிரி இருந்தீங்க. அவன் உடனே கண்களை திறந்து அவளை பார்த்தான். நான்? ஆமாம், நீங்கள் தான். நான் குழந்தையா? தூங்கும்போது மட்டும். அப்போது மற்ற நேரத்தில்? அவள் மருந்து பெட்டியை மூடிக்கொண்டே அவனை பார்த்தாள். மற்ற நேரத்தில் சில சமயம் பயங்கரமாக இருப்பீங்க. சில சமயம் மட்டுமா? சில சமயம் ரொம்ப நல்லவராக இருப்பீங்க. எந்த நேரம்? எனக்கு மட்டும் நல்லவராக இருப்பீங்க. அர்ஜுனின் முகத்தில் மெதுவான சிரிப்பு வந்தது. அது போதும். அவள் கட்டை மீண்டும் கட்ட ஆரம்பித்தாள். வலிக்குதா? இல்லை. போய் சொல்லாதீங்க. நீ மருந்து போடுறப்போ வலி தெரியலை. நிலா சிரிப்பை அடக்க முடியாமல் அவள் தோளில் மெதுவாக தட்டினாள். உங்களுக்கு எப்போவுமே ரொம்ப பேச வருது. அவன் அவளை பார்த்தான். முன்னாடி பேசுறதுக்கு யாருமே இல்லை. அந்த வரி சிரிப்புக்குள் மறைந்திருந்த தனிமையை நிலா உடனே உணர்ந்தாள். அவள் கை நின்றது. அர்ஜுனும் சிரிப்பை நிறுத்திவிட்டான். அறைக்குள் சில நொடிகள் அமைதி நிலவியது. நிலா மெதுவாக அவன் தோளில் கட்டை கட்டி முடித்தாள். இப்போ
நான் இருக்கேன். அர்ஜுன் அவளையே பார்த்தான். அவள் மெதுவாக, இப்போ பேசுகிறதுக்கு நான் இருக்கேன், சண்டை போட்டதுக்கும் நான் இருக்கேன், உங்களை திட்டுறதுக்கும் நான் இருக்கேன், கோவப்படுறதுக்கும் உங்கள் காயத்துக்கு மருந்து போடுறதுக்கும் எல்லாத்துக்குமே நான் இருக்கேன். நீங்கள் தூங்குறீங்களா, சாப்பிட்டீங்களா, மருந்து போட்டிங்களான்னு கேட்குறதுக்கு கூட நாங்கள் கூட இருக்கேன் அர்ஜுன். அதனால் இனிமே பேசுறதுக்கு யாருமே இல்லைன்னு சொல்லக்கூடாது. அர்ஜுன் அவளை அமைதியாக பார்த்தான். சரி, சும்மா சரின்னு சொல்லாதீங்க, ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சரிங்க மேடம். அவன் அவளது கையை இறுக பிடித்து, என் வாழ்க்கை ஃபுல்லாக உன்னை நீ சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் ஞாபகம் வச்சுருக்கேன். சரியாடி பொண்டாட்டி. நிலா அவனையே பார்த்து கொண்டிருந்தாள். அவள் கண்களில் ஏதோ மெதுவாக உருகியது. சில நொடிகள் கழித்து அவள் எழுந்தாள். சரி, நான் கீழே போயிட்டு காலை சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் என்றவள் 2 அடி நடந்தாள். அதே நேரத்தில் அர்ஜுன் அவளின் கையை பிடித்து இழுத்தான். நிலா அந்த திடீர் தூண்டுதலை உணராததால் கால் தடுமாற அர்ஜுனின் நெஞ்சில் அப்படியே சரிந்தாள். என்ன அர்ஜுன், இன்னும் கொஞ்ச நேரம் இருடி. அவன் குரலில் கட்டளை இல்லை, கெஞ்சலும் இல்லை. அவன் அருகில் இருக்க வேண்டும் என்ற ஒரு குழந்தைத்தனமான ஏக்கம் இருந்தது. என்னாச்சு? அர்ஜுன் அவள் கையை பார்த்து கொண்டிருந்தான். ஒன்றும் இல்லை. அப்போ ஏன் கூப்பிட்டீங்க? அவன் மெதுவாக அவளை பார்த்தான். நீ எழுந்து போகிறப்போ ஒரு நொடி. அவன் நிறுத்தினான். நிலா அவனை பார்த்து கொண்டே இருந்தாள். என்ன தோணிச்சுது? அவள் சில நொடிகள் பதில் சொல்லவில்லை. பிறகு மெதுவாக சொன்னான். நீ எழுந்து போகிறப்போ மறுபடியும் நான் தனியாகிடுவேன்னு ஒரு நொடி தோணிச்சுடி. அந்த ஒரு வார்த்தையை கேட்டதும் நிலாவின் முகத்தில் இருந்த சிரிப்பு மெதுவாக மறையத் தொடங்கியது. அவன் கைகள் 2ஐயும் கைக்குள் பிடித்து கொண்டாள். அர்ஜுன். அவன் அவளையே பார்த்தான். நான் உங்களை விட்டு போகிறதுக்காக உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வரல என்று அவள் குரல் மெதுவாக இருந்தது. ஆனால் ஒவ்வொரு வார்த்தையும் அவனுக்குள் ஆழமாக போய்கொண்டு இருந்தது. நீங்கள் எவ்வளோ நாள் தனியாக இருந்தீங்கன்னு எனக்கு முழுசாக தெரியாது. எவ்வளோ வலியை தாங்கினீங்கன்னு தெரியாது. உங்கள் வாழ்க்கையில் எத்தனை பேரை இழந்தீங்கன்னு எனக்கு தெரியும் அளவுக்கு கூட உங்கள் கடந்த காலம் எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் எனக்கு தெரியும். நீங்கள் இனிமேல் தனியாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு பயம் வந்தாலும், கோபம் வந்தாலும், தூக்கம் வராமல் இருந்தாலும், பழைய நினைவுகள் திரும்பி வந்தாலும் நான் இருக்கேன். நீங்கள் என்ன தள்ளி போனாலும் நான் திரும்பி வருவேன். நீங்கள் போன்னு சொன்னாலும் நீங்கள் உண்மையிலேயே என்னை போக சொல்லணுன்னு எனக்கு தெரியும். ஏன்னா உங்கள் கண் எப்போதுமே உங்கள் வாயை விட உண்மை பேசும். அர்ஜுன் அவளையே மெய்மறந்து பார்த்து கொண்டிருந்தான், காதலில் உருகியவனாக. அவள் மெதுவாக அவள் கையை தன் மார்பில் அருகில் கொண்டு வந்தாள். இந்த கையை பிடிச்சா விடுறது ரொம்ப கஷ்டம். அவன் கண்களில் அந்த நொடி ஏதோ மின்னியது. அவன் மெதுவாக சிரித்தான். அப்போ விடாத. அவனை பார்த்தாள். நீங்களும் விடாதீங்க. விட மாட்டேன்டி, எப்போவுமே உன்னை விட மாட்டேன்.